ராமகுட்டி ராமானந்தரானது எப்படி? ஏன்? அகத்திய முனிவரின் வம்சமாக உதித்தவரா ராமானந்தர்? தவத்திரு வண்ணச்சரபம் ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகளின் காலம் 1839 முதல் 1898 வரை என்கிறார்கள். இவரிடம் தீட்சை பெற்ற ஸ்ரீ ராமானந்த சுவாமிகள் காலம் 1857 முதல் 1956 வரை எனச் சொல்லப்படுகின்றது. தபத்திரு ஸ்ரீ ராமானந்த சுவாமிகளின் தந்தை வேலப்ப கவுண்டர், தாயார் ஆண்டாளம்மை ஆவர். இவர்களுக்கு திருமணம் முடிந்து நீண்ட நாட்களாகியும் மக்கட் செல்வம் வாய்க்கவில்லை. மிகுந்த மன உளைச்சல் கொண்ட இவர்கள் குழந்தை வரம் வேண்டி அங்குள்ள ரத்னால முருகனை மனம் உருகி வழிபாடு செய்தனர். கருணைக் கடவுள் கந்தவேல் முருகனால் இந்த தம்பதியருக்கு கலியுகாதி வருடம் 4960 காளயுக்கி ஆண்டு புரட்டாசி திங்கள் 26ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆண் குழந்தை உதித்தது. குழந்தைக்கு பெற்றோர் ராமகுட்டி கவுண்டர் என பெயர் சூட்டினர். கந்தர் நாடி சாதகத்தில் ராமானந்தர் அகத்திய முனிவரின் அம்சமாக உலகில் உதித்தவர் என்ற குறிப்பு உள்ளது. 1956ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் நாள் அன்று யாரும் சற்றும் எதிர்பாராத வகையில் கனகசபையில் நாற்காலியில் இருந்தபடியே தனது மனம் ஒடுங்கிய நிஷ்டையில் கூடி பரவெளியில் தனது ஆன்மாவை ஒன்றுபடுத்தி சர்க்குருநாதர் திருவருளோடு ஒன்றிவிட்டார். கௌமார சபையின் கோயில் மூலஸ்தானத்தின் கீழ் முன்பே அமைக்கப்பட்டிருந்த குகையில் சுவாமிகளின் திருமேனி நல்லடக்கம் செய்யப்பெற்று உரிய வழிபாடுகள் முறையாக செய்யப்பட்டன. இன்று வரை மகா சந்நிதானங்களாகிய தபத்திரு ஸ்ரீ ராமானந்த சுவாமிகள் சமாதிக்கு நித்திய வழிபாடும் அவதாரப் பெருவிழாவும் குருபூஜை விழாவும் சிறப்பு வழிபாடுகளும் தவறாமல் முறையாக நடைபெற்று வருகின்றன. ஸ்ரீராமானந்த சுவாமிகளால் 1890ஆம் ஆண்டு கௌமார மடாலயம் தோற்றுவிக்கப்பட்டது. அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த நூல் என்னை பிரமிப்பில் ஆழ்த்திய ஒரு நூல். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றவர்கள் அவ்வளவு பேரும் இந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி செல்ல வேண்டும். நீங்கள் வாங்கி செல்வது புத்தகத்தை அல்ல, 1000 சித்தர்கள் சப்த வடிவிலே உங்களோடு வரப்போகிறார்கள். சித்தர்களை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன். ஆனால் இந்த 1000 சித்தர்கள் புத்தகத்தை பார்த்தவுடன் நான் ஒரு சிறு துரும்பாக ஆகிவிட்டேன். மலை போல இந்த புத்தகம் எனக்கு காட்சி தருகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.